அன்று கருது நாளெல்லாம் வினை செய் கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும். ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுகிறேன். தொடர்ந்து எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. பெருத்த ஆனந்தம், நன்றிகள் கோடி. இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு தகவலை உங்ககிட்ட பரிமாறிக்க போகிறோம். நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நாடிகளில் ஆக்சிஜன் அதிகப்படுத்தி நாம் செய்யக்கூடிய வேலையில் நம்மளோட கவனத்தை அதிகப்படுத்தக்கூடிய சில தாந்திரிக்கான முக்கியமான எக்ஸசைஸ்களை பற்றி, உடற்பயிற்சிகளை பற்றி தான் பகிர்ந்து கொள்ளவே போகிறேன். இதைய நம்ம விநாயகருக்கு முன்னாடியும், முருகனுக்கு முன்னாடியும், ஆஞ்சநேயருக்கு முன்னாடியும் செய்கின்றோம். ஆனால் இது அறிவியல் பூர்வமாக செய்யக்கூடிய உடற்பயிற்சி தான். அதை ஆன்மீகம் கலந்து கொடுத்தால் மட்டுமே நாம் செய்வோம் அப்படிங்கிறதுக்காக நம் முன்னோர்கள் வழிமுறையால் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய சில பயிற்சிகளை தினமும் செய்யுங்கள். இதில் பயிற்சி நம்பர் 1, உங்களோட கையில் இருக்கக்கூடிய கட்டவரலை இப்படி வைக்கணும். இது பேர் ஆதி முத்தரா அப்படின்னு சொல்லுவாங்க. தாயோட வயிற்றுல இந்த மாதிரி கையை வச்சு இப்படி சுருங்கி உட்கார்ந்துருந்தவங்க தான் நம்ம ஒவ்வொருத்தருமே. ஸோ தாயோட வயிறு சுற்றியும் இருக்கக்கூடியது நீர். அந்த நீரில் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு தேவை வெப்பம். ஸோ இயல்பாகவே வெப்பத்தை உருவாக்கக்கூடிய முத்திரை ஆதி முத்திரை. அது இல்லாமல் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், உயிர் உருவாகுவதற்கு நீர் மிக முக்கியம். அதுபோலவே ஒரு மனிதருக்குள்ள 75% நீர்தான் இருக்கின்றது என்ற தகவலையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளோட இதில் அவதாரங்கள் பிறக்கும் அப்படின்னு சொன்னதில் முதல் அவதாரமான மச்ச அவதாரம் பிறந்ததும் அதே நீர் தான். ஸோ நீரின்றி அமையாத உலகு. உடம்புல இருக்கக்கூடிய நீரோட தன்மை கம்மியாகும் பொழுதோ அல்லது அதிகமாகும் போது தான் உடலில் நோய் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவதற்கும் நீங்கள் இந்த பயிற்சிகளை செய்யலாம். ஸோ பயிற்சி நம்பர் 1, கட்டவரலை இப்படி உள்ள வச்சுக்கிட்டு இப்படி கையை வச்சு இந்த முழியில், இந்த கார்னரில் சுமாராக ஒரு 20 to 30 டைம் இப்படி கொட்டணும். அப்படி கொட்டுவதன் மூலமாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் வைப்ரேட் ஆகும். நரம்புகள் வைப்ரேட் ஆகும்போது இயல்பாகவே இரத்த ஓட்டம் சீராகும், ஆக்சிஜன் சீராக ஓடும், உடல்நிலை சுறுசுறுப்பாகும். இது பயிற்சி நம்பர் 1. பயிற்சி நம்பர் 2, இது விநாயகருக்குங்களா. அடுத்தது முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும் போது பழனியில் அரகரவோன்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு மந்திரம் தான். ஆனால் அதற்கு முன்னாடி கன்னத்தில் தப்பு போடுவாங்க. இந்த தப்பு போடுவதன் மூலமாக முக வசியம் ஏற்படும். முகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின் அலர்ஜி, முகப்பரு சரியாகும். கண், வாய், மூக்கு, காது இதில் இருக்கக்கூடிய கழிவுகளை இந்த தட்டு 20 முறை ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் போது வெளிப்படுத்தும். முகத்துக்கு இயல்பாகவே ஒரு தேஜஸ் உருவாகும். நாவில் நன்றாக எச்சில் சுரக்கும். நாவில் நன்றாக எச்சில் சுரந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். காய்ச்சல் வரும்போது நாக்கு கசக்கும். காரணம், நம்ம ஆரோக்கியமாக இல்லை என்று அர்த்தம். ஸோ நாவில் எச்சில் சுரப்பதற்கு, உடம்பை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி முருகனுக்கு போடக்கூடிய தப்பு. அடுத்தது ஆஞ்சநேயருக்கான பயிற்சி. ஆஞ்சநேயரோட வாய் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் காற்றை எடுத்து கொப்பளிக்க வேண்டும். இப்படி கொப்பளிக்கும் போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்றுக்கள், கேஸுகள் இயல்பாகவே வெளியேறும். அவ்வாறு வெளியேறும் போது இயல்பாகவே உங்களுக்கு சுறுசுறுப்பு ஏற்படும். அதற்கப்புறம் காதும் கிட்னியும் ஒன்று, காதும் நம்ம மொத்த உடம்பும் ஒன்று. சரியான முறையில் காதை நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னாலே, மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னாவே மொத்த உடம்பையும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ காதுக்கு ஒரு நாளைக்கு 2 முதல் 5 நிமிடங்கள் நீங்கள் சரியாக காதை கொத்தாக பிடிச்சி நல்லா மசாஜ் பண்ணி விடணும். அப்படி மசாஜ் பண்ணி விடும் போது எல்லா நரம்புகளையும் அதை எனர்ஜைஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணும். இந்த கொட்டு, தப்பு, காற்று கொப்பளிக்கிறது, காது, இந்த 4 பயிற்சியும் சேர்ந்து நம்மளோட 3வது கண், நெற்றிக்கண், மனக்கண், என்லைட்டிங் பவர்னு சொல்லக்கூடிய பீனியல் கிளாண்டும் பிட்யூட்டரி கிளாண்டும் ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகும்போது இயல்பாகவே நமக்கு உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், கவனசக்தி அதிகரிக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். எந்த வேலையை செய்தாலும் சரி தெளிவாகவும் விழிப்புணர்ச்சியுடனும் செய்வோம். ஆகையால் இதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலமாக உங்களின் உள்ளிருக்கக்கூடிய திறன் வெளிப்படும். அதன் மூலமாக எந்த வேலையாக இருந்தாலும் இதை செய்ய முடியும். பள்ளி குழந்தைகள் செய்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும், கவனக்குறைவை தவிர்க்கலாம்.
பெரியவர்கள் செய்தால் அவர்கள் எந்த வேலையில் செய்கிறார்களோ அதில் அதிக பற்றுடன் செய்ய முடியும். இதை மனதில் வைத்துக்கொண்டு இதை தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்த காரியத்தை நடக்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தியே உங்களை வழிநடத்தும். இதை புரிந்து கொண்டு தெளிவாக செயல்படுங்கள். இதுபோல இன்னும் செல்வத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் எக்ஸசைஸ்கள் எல்லாமே எங்களோட பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரோம். வாய்ப்பு இருக்கிறவர்கள் எங்களின் பணவளக்கலை பயிற்சிக்கும் ஆனந்த ரகசியம் பயிற்சிக்கும் கலந்து கொள்ளுங்கள். 9894624425 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா மேலும் விவரங்கள் உங்களை நோக்கி வரும். எங்களை பற்றி தெரிந்து கொள்ள கீழ்கண்ட வெப்சைட்டிலையும் எங்களை பாருங்கள். விரைவில் இன்னொரு வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்க பணமுடன். நன்றி.